என் மம்மி லூசி. வயது 48, டீச்சராக இருக்காங்க. என் அக்கா ரோசி. வயது 24, நர்ஸாக இருக்காங்க. என் வயது 22. காலேஜ் முடித்து ஆன்லைன் ட்ரேடிங் செய்கிறேன். நான் என் மம்மி லூசியையும் அக்கா ரோசியையும் வேளாங்கண்ணி சர்ச்சில் மோதிரம் மாற்றி ரகசிய திருமணம் செய்து கொண்டேன். இப்போது எனக்கு என் முன்னாள் மம்மியும் முன்னாள் அக்காவும் திருட்டு மனைவிகள். இது எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்வோம். இதை தெரிந்து கொள்ள 2 ஆண்டுகள் பின்னோக்கி போகலாம். 2 ஆண்டுகள் முன் அன்று சர்ச்சில் ஒரு ஆண்டி என் அக்கா ரோசியை பார்த்துவிட்டு தன் மகனுக்கு மேரேஜ் செய்யலாம் என்று பெண் கேட்க, ஒரு நல்ல நாளில் அக்காவும் அந்த பையனும் சந்தித்து பேசி இருவருக்கும் பிடித்து போனது. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் அக்காவும் அந்த பையனும் சினிமா பார்க் ஹோட்டல் என்று சுத்தினாங்க. அக்கா ரோசி என்னிடம் அந்த பையனை ரொம்பவே பிடித்து இருப்பதாக சொல்ல, பாஸ்டர் மூலமாக ஒரு நல்ல நாளில் மேரேஜ் செய்ய தீர்மானம் செய்தோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. மம்மி நான் அக்கா மூவரும் சர்ச்சுக்கு போவதுண்டு. நானும் மம்மியும் ரெடியாகி கொண்டே இருக்க, அக்கா இன்னும் ரெடியாகவில்லை. ரூமில் இருந்தாங்க. மம்மி அக்காவை பார்க்க போனாங்க. ரூமில் அக்காவும் மம்மியும் என்னவோ பெரிதாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நான் மெதுவே எட்டி பார்த்தேன். மம்மி அக்கா என்னாச்சு, எதுக்காக சண்டை போடுறீங்க? டேய்ய இது வேறே பஞ்சாயத்துடா. உன் அக்காக்கு அந்த பையன் வேணாம்னு திடீர்னு சொல்லுது. உன் அக்காக்கு இந்த மேரேஜ் வேணாம்னு சொல்லுது. எனக்கு என்னவோ செய்யுதுடா. நீயே உங்க காலை கேளுடா. ஏய் என்னாச்சு அக்கா? அந்த பையன்கிட்டே என்ன பிரச்சனை? டேய் அது வேறே மாதிரி பிரச்சனைடா. பொம்பளைங்க பிரச்சனை உன்னாண்ட சொல்ல முடியாதுடா. என்ன மம்மி அக்கா இப்படி சொல்லுது? மம்மிக்கு ஆத்திரமாக வந்தது. அக்காவிடம் பெருங்குரலெடுத்து கத்தினாங்க. அடியேய் முடிவா என்னதாண்டி சொல்லுற? அந்த ஆண்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி ஆண்டி மூஞ்செல முழிப்பேன்? எனக்கு அவமானமா இருக்குடி. சூசைடு செஞ்சிக்க போறேண்டி. ஐயோ மம்மி இப்ப என்ன நடந்துவிட்டது? நூ இப்படிலாம் பேசுறே. எனக்கு அந்த பையன் கேட்டது பிடிக்கல. வேணாம் விட்டுடு. ஏய் அந்த பையன் கேட்டதெல்லாம் எல்லா ஆம்பளைங்களும் செய்யறது தாண்டி. இது ஒன்னும் புதுசு இல்லடி. உங்கப்பன் இருக்கிற வரைக்கும் நானும் அந்தாளும் தினம் தினம் இப்படிதாண்டி. எனக்கும் கூட அந்த தம்பி கேட்டது போல இருக்குறது ரொம்பவே விருப்பம். நீதான் வேணாங்குறே. போ மம்மி எனக்கு அருவெறுப்பாய் இருக்கு. நினைச்சாலே வாந்தி வருது. வேணாம் மம்மி. மம்மியும் அக்காளும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்க எனக்கோ கடுப்பாகியது. ஹலோ ஆத்தாக்கும் மகளுக்கும் என்னங்கடி பிரச்சனை? நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனைன்னு சொன்னா நான் ஏதாச்சும் தீர்வு சொல்லுவேனில்ல. ஏய் உங்கிட்ட எப்படிடா சொல்லுறது? மௌமம் வரவால்ல, நீ என் மகன்தானே. மம்மி சொல்லிட்டு சோபாவில் உட்கார்ந்தாங்க. ஏய் நீயும் இங்கனையே இருடி. தம்பி மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கட்டும். மம்மி சொல்ல அக்கா அங்கே ஒரு சேரில் உட்கார்ந்தாங்க. ஏய் அடியே அந்த பையன் என்னதாண்டி சொல்லுது? வெளிப்படையா பேசுடி. அச்சி போ மம்மி. தம்பிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா இருக்கு மம்மி. இத பாருடி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. வேறே பையனை பார்த்தாலும் இதே போல கேட்டா நீ வாழ்க்கை முழுக்க மேரேஜ் செய்யாம இருக்க போறியா? வெளிப்படையா இருந்தா நல்லது. எதனாலும் சொல்லு. அக்கா ரோசி 5 நிமிடம் யோசனை செய்தாங்க. பிறகு சொல்ல துவங்கினாங்க. டேய் தம்பி நல்லா கேட்டுக்க. அந்தாளு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லுதுடா. அடச்சே இவ்ளோதானா? இதெல்லாம் சாதாரண விஷயம் அக்கா. இதுக்கா இவ்ளோ வெட்கப்படுறே? டேய் உனக்கு இது சாதாரணமா தெரியுது. ஆனா எனக்கு நினைச்சாலே அருவெறுப்பா அசிங்கமா இருக்குடா. சரி இப்படிலாம் இல்லாம ஒரு பையன் கிடைச்சா என்ன செய்வே? அது வந்து எப்படின்னு சொல்ல தெரியல. என்ன நடக்கும்னு தெரியல. என்னதாண்டி உன் முடிவு? வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்க போறியாடி? ஒன்னும் புரியல மம்மி என்ன செய்வதுன்னு.
ஏய் நான் வேணா உனக்கு சொல்லித்தரவாடி எப்படி இருக்குறதுன்னு. ஐயோ வேணா மம்மி வேணா, எனக்கு பிடிக்கல மம்மி. மம்மி லூசிக்கு ஏக்கத்துக்கு கோபம் வந்தது. சரிடி நீ இப்படியே இருந்து தொலை, நான் சூசைடு செஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு கார்டினால் மொத்தமா சாப்பிட்டு சாகிறேன். நீ எதுக்காவும் ஒத்துவரமாட்டே. ஐயோ மம்மி அப்படிலாம் செஞ்சிடாதே, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் ப்ளீஸ். அக்கா ரோசி ஓடிப்போய் மம்மியை கட்டிக்கிட்டாங்க. ஏய் உனக்கும் இவனுக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்துவிட்டு நான் நிம்மதியா கர்த்தரின் மடியில் இருக்க வேணும் ப்ளீஸ். மம்மி லூசி கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. சரி மம்மி நீ அழுகாதே, நீ என்ன செய்ய வேணும்னு சொல்லு. நீ ஒன்னும் செய்ய வேணாண்டி. சரி மம்மி எப்படி எனக்கு நீ ட்ரெயினிங் கொடுக்க போறே. இரு அவசரப்படாதே. டேய்ய நீ மம்மி பக்கத்துல வந்து உட்காருடா. நான் மம்மி லூசி பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். மம்மி சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்ததால் கமகமன குளிச்சி பவுடர் சென்ட் போட்டு சூப்பர் சேலை அணிந்து இருந்தாங்க. மம்மி என் கை விரலை வைத்து சொல்லி கொடுத்தாங்க. போ மம்மி விரலும் அதுவும் ஒன்னாகுமா? விரல் நாம குழந்தையா இருக்கிறப்பவே பால் குடிப்போம். ஆனா நான் மம்மியிடம் கேட்டேன். மம்மி அதுன்னு சொல்லுறியே, அதுனா என்ன மம்மி? டேய்ய ஒண்ணுமே தெரியாத பாப்பா போல கேட்காத. மம்மி இப்படி வெளிப்படையாக சொல்ல அக்கா அதிர்ச்சியானங்க. அச்சி போ மம்மி இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு. அடியே உனக்கும் எனக்கும் இதோ இவனுக்கும் இருக்கிறதை பத்தித்தானே பேசினேன். புதுசா ஏதும் பேசலியே. என்னவோ செஞ்சு தொலை மம்மி. அக்கா எழுந்து ரூம்க்கு போக முயல மம்மி தடுத்தாங்க. ஏய் உனக்கு தாண்டி மேரேஜ் ஆகணும், நீ பாட்டுக்கு எழுந்து போனா என்ன அர்த்தம்? மயிறு இங்கனையே இருடி. ஐயோ வேணா மம்மி நான் போறேன். நீ பச்சையா கெட்ட வார்த்தை பேசுறே. நீ வீம்புக்கு ரூம்க்கு போயிட்டா இன்று மதியம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது ஜீசஸ் மேல ஆணை. ஐயோ மம்மி இங்கனையே இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் பாக்குறே, என்ன சொன்னாலும் கேக்குறே. மம்மி மீண்டும் என் கையை எடுத்து சொல்லி கொடுத்து. அடியே உன் எதிர்காலத்துக்காக மம்மி ரிஸ்க் எடுக்க போறேன். நானும் அக்காளும் ஒரே நேரத்தில் கேட்டோம். என்ன மம்மி ரிஸ்க் எடுக்க போறீங்க? 2 பேரும் மம்மியை தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேர் வாழ்க்கைக்காக நான் பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். மம்மி கொஞ்சம் தயங்கினாங்க. பிறகு டேய்ய நீ என் முன்னே வந்து நில்லுடா. மம்மி சோபாவில் அமர்ந்து இருக்க நான் மம்மி முன்னே போய் நின்றேன். அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்க போய் எனக்கும் மம்மிக்கும் இடையில் ஒரு பந்தம் ஏற்பட்டது.